guys, yet another video from SNJ's Knuckleball. So this is our second analysis of team. Hey, யார் போட்டோ இது? பறந்து வருது? நெத்தியில மீசியோட. ஓ. அண்ணா பாச்சையே அப்பத்தி பேட்டே அப்பாத்தியா அப்பத்தி பேட்டே அப்பாத்தி போ. IPL fever is going to start. So அதோட டீமோட preview analysis தான் பார்க்க போறோம் on street cricket basis. ஸோ இந்த டைம் வந்து நம்ம பார்க்க போறது வந்து சிஎஸ்கே ஸ்குவாடை பத்தி நான் சொல்லிடுறேன். இஸ் கேப்டன் பை ருத்ராஜ் கெய்க்வாட் ஒன்ஸ் அகைன் அண்ட் அப்கோர்ஸ் அன்கேப்டு பிளேயர் MS தோனி வித் டேவன் கான்வே வந்து இன்ஜுரி, பட் சர்டனிட்டி தெரியல விளாடுவாரா. ஏன்னா நியூசிலாந்து டீம்லயே வந்து விளாடல. மேபி இங்க ஆப்ஷன்ஸ் அதான் அவுட்லெட்ல ரெடி ஆயிடுச்சு, பட் டோனோ எக்ஸாக்ட். அப்புறம் ராகுல் திரிபாதி டான்சிங் கிரிக்கெட்டர், டிங் டிங் ஆடுறவரு, டான்சிங் ரோஸ் தீபக் கூட இல்ல, ராகுல் திரிபாதி பேட்டிங் ஸ்டைலே அப்படிதான். அப்புறம் ஷேக் ரஷீத், வன்ஸ் பேடி, ஆண்ட்ரே சித்தார்த், இவங்க எல்லாம் பேட்டர்ஸ். ஆல்ரவுண்டர்ஸா ரச்சின் ரவீந்திரா, கரண்ட் சென்சேஷனு. ஸோ சிஎஸ்கே டீமே டிபெண்ட் ஆன் ரச்சின் ரவீந்திரா பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அது MS தோனி ஃபினிஷர், அவங்க ரெண்டு பேரோட ஆக்ஷன் தான் இருக்கு. அண்ட் கம்பேக் டு த ஹோம் டீம் ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ ஸ்ட்ராட்டஜிலாம் பயங்கரமா இருக்கும். ஸோ அந்த விஷயம். அப்புறம் விஜய் சங்கர், சாம் கரன், சுட்டி குழந்தை சாம் கரன், அன்சுல் கம்போஜ், ரவீந்திர ஜடேஜா, கமலேஷ் நாகர்கோட்டி, தீபக் ஹூடா, ஜெர்மி ஓட்டன், ராமகிருஷ்ணா கோஷ், சிவம் தூபே, சிசல் தூபே, ஸோ ஆரிச்சாமி. பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல பிக்ஸ்லாம் இருக்குது. கலீல் அகமது, நூர் அகமது, முகேஷ் சௌத்ரி, அப்புறம் நாதன் எல்லிஸ், மகிஷா பத்திரனாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு ஐடென்டிட்டி மாதிரி, லைக் பவுலிங்கோட இது. இப்போ முன்னாடி மலிங்கா பால் போடும்போது வந்து ஒய்டர் ஆர்ம் ஆக்ஷன்ல 90 டிகிரியில இருக்கும் பால், அதனால வந்து யார்கர்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கும். பட் மகிஷா பத்ரானாவோட ஆங்கிள் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கனால வந்து கரெக்டான பாலை செட் அவுட் பண்ண முடியல. ஸோ இது மட்டும்தான் அவரோட டிராபேக்கு. அதை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணாரு. மேபி அண்ட் கலீல் அஹமத் தெரியும், ஸ்ரேயாஸ் கோபால் இருக்கார். ஸோ திஸ் இஸ் தி என்டையர் ஸ்குவாட் அண்ட் டீம் இஸ் டிபெண்டன்ட் ஆன் ரவிச்சந்திரன் அஸ்வின், ஸ்பின்ல ரவீந்திர ஜடேஜா அண்ட் அப்கோர்ஸ் மகேந்திர சிங் தோனி அன்கேப்டு பிளேயர் வித் ரச்சின் ரவீந்திரா. ஸோ இதுதான் ஸ்குவாடு. உங்களோட அனாலிசிஸ் சொல்லுங்க. என்னோட பாயிண்ட் என்னன்னா, சிஎஸ்கே டீம் பேட்டிங் லெவல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ ஸ்பின் ஓகே, ஸ்பின் வந்து அஸ்வின், ஜடேஜா, ஸோ ஸ்பின்னர்ஸுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. பட் ஃபாஸ்ட் பவுலரை கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்னமோ ஃபாஸ்ட் பவுலர்னா வேற எதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி பத்ரினா மட்டும்தான் இருக்காரு ஆக்சுவலா. ஸோ மீதி எல்லாருமே கலீல் அஹமதெல்லாம் அந்த அளவுக்கு வந்து கம்பேக் இருக்குமான்றதெல்லாம் தெரியல. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லைன்றதான் என்னோட பாயிண்ட் சிஎஸ்கே பொறுத்தளவுக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸ் ப்ளஸ் பேட்ஸ்மேன்ஸ் பக்கா, அதில் இந்த ஆல்ரவுண்டருமே நல்லா ஒரு டீம் ஆக்சுவலாக இருக்கு. ஏன்னா பவுலிங்கில் ஃபாஸ்ட் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச சிஎஸ்கேல ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும்னு தோணுது. அனுஷுல் கம்போஜ் சரியான பவுலர்னு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உள்ள நமக்கு இந்த ரஞ்சிலாம் மிரட்டி இருக்கான். போனட்டு மும்பைக்கு சூப்பரா போட்டான். எனக்கு தெரிஞ்சு மும்பை அவனை வந்து RTM பண்ணுவானுங்க எல்லாரும் இது பண்ணானுங்க. ஆனா அவனோட டார்கெட் வந்து வேற மாதிரி போனாலும் விட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பாருங்க, அனுஷுல் கம்போஜ் இவன் இருக்கான் பாருங்க, நாதன் எல்லிஸ், அவனும் சும்மா சாதாரண கிடையாது. நமக்கு இவங்க எடுத்தது ஃபுல்லாமே நம்ம சேப்பாக் பிச்சுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸ்லோ பிச்சுல சூப்பரா போடுவான் எல்லிஸ். இப்ப நம்மளோட இவங்க டார்கெட்டே பாத்தீங்கன்னா இங்க விளையாடுற, இப்ப நம்ம என்னோட பெர்செப்ஷன்ல 7 மேட்ச் விளையாடுறோம் சேப்பாக்குல, 7ல் 5 ஷோர்னு கன்ஃபார்மா அடிப்பாங்க. 7ல் 5 ஷோர். ஏன்னு வச்சுங்க, 3 ஸ்பின்னர் ஜடேஜா, அஸ்வின், நூர் அகமது. இந்த 12 ஓவர் வந்து உங்களுக்கு லிட்டரலி உங்களுக்கு 60ல இருந்து 65 ரன் தான் வரும். உங்களுக்கு இந்த ஒரு 3 பேர் சேர்ந்து உங்களுக்கு அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. அது போக வந்து பத்திரானா இருக்கான், எல்லிஸ், அனுஷுல் கம்போஜ். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அந்த ஃபர்ஸ்ட் இந்த மேத்யூ ஹைடன், முரளிஜ் எல்லாம் ஆடுவாங்க பாத்தீங்களா, அதுக்கப்புறம் சிஎஸ்கே டீம் இப்பதான் ஒரு அரௌண்ட் ஒரு கம்ப்ளீட்டா தெரியுது எனக்கு தெரிஞ்சு. பேட்டிங்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பேர் இல்ல. இந்த மெக்கலம், ஸ்மித் இருந்தப்பெல்லாம் பெரிய பெரிய பேர் இருக்கும். நடுவுல இவர் வருவான்,
ஃபாஃப் வருவான். ஆனா அப்ப வந்து ஓகே இவன் வந்தா இவன் நின்றா என்ன ஆகுன்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப பெரிய பேர் இல்ல, ஆனா வந்து ஒரு அரௌண்டா தெரியுது எனக்கு தெரிஞ்சு, ஒரு கம்ப்ளீட் டீமா தெரியுது. ஏன்னு வச்சுங்களேன், இப்ப Okay. சொன்ன மாதிரி ஓப்பனிங் வந்து கான்வே இல்ல, எனக்கு தெரிஞ்சு கான்வே ஆடுவானுங்கன்னா ரச்சின் ஆடுவாரான்னு தெரியல ஓப்பனிங். ருத்ராஜ் ஷோரு, அவங்க 2 பேர் இருக்கும். கான்வேயும் ரச்சின் இல்ல ருத்ராஜ் கைகோட தான் ஓப்பன். ஒன் டவுன் பீங் ரச்சின் அப்புறம் நீங்க அப்புறம் நம்ம ஆட முடியாதுல்ல, ரச்சின் ஷோரா ஆடி அப்புறம் டான்சிங் ரோஸ் இல்ல டான்சிங் ரோஸ் பாத்தி இருக்காரு. இல்ல இல்ல எனக்கு அந்த டான்சி ரோஸ் தான் பயமே. டான்சி ரோஸ் அடிச்சா அடிப்பாருன்னு அடிக்கவே மாட்டாரு. எனக்கு பயமே அவன் தான். ஏன்னா இன்னொன்னு இப்ப கூட இந்த நமக்கு சேப்பாக் மாதிரி பிக்சர்ஸ், இந்த ஸ்லோ பிக்சர்ஸ்ல சூப்பரா ஆடுவான். ஸோ அவன் கூட ஆடிடுவான். அது அதுக்கப்புறம் ஜட்டு தோனி, எனக்கு தெரிஞ்சு இப்ப நமக்கு ஒரி பண்றதா எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்ல தான் இருக்குமே தவிர பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே இல்ல மகேந்திரன் நான் முடிச்சிருங்க. என்னுடைய ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே பத்தி சொல்ல தேவையே இல்லை. நாங்க எந்த டீம் வச்சாலும் எந்த team யார் எடுத்தாலும் நாங்க வந்து சென்னைக்கு வந்துருவோம். ஸோ நாங்க டாடிஸ் ஆர்மியே வச்சு ஜெயிச்சோங்கப்பா. இப்ப யங்ஸ்டர் சேர்ந்து இருக்காங்க, சொல்லவா வேணும்? யாருமே பண்ணாங்க டாடிஸ் ஏஜ்டா இருக்க பிளேயர்ஸா இருக்காங்க அந்த டீம்ல, எல்லாரும் 35 வயசுக்கு மேல அப்படின்னாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க கப்படிச்சோம். நம்ம வந்து ஒரு 2 பேர் வந்து ஒரு 3 பேர் ஃபார்ம் ஆஃப் த லைஃப்ல இருந்தானுங்க. வாட்சன், ஃபாஃப், ராயுடு. ராயுடு இருந்த ஃபார்முக்கு அதை அடிச்சது முக்காசுக்கான ராயுடு தான். அது தெரிஞ்சு அப்ப நமக்கு பவுலிங்ல சரியான ஒவ்வொரு சீசன்லயும் சிஎஸ்கே பொறுத்தளவுக்கு யாராவது ஒரு எக்ஸ்ப்ளோசிவா இருப்பாங்க. ஈவன் பேட்டிங்லயும் சரி, பேட்டிங்ல தான் பெரும்பாலும், பவுலிங்ல எக்ஸ்ப்ளோசிவா இருக்காங்களோ இல்லையோ பேட்டிங்ல எப்பயும் எக்ஸ்ப்ளோசிவா இருப்பாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் ஒரு 2 பாயிண்ட் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்க நவீன் பண்ண மாதிரி ரவீந்திரா, எனக்கு தெரிஞ்சு ரவீந்திரா தான் இந்த சீசன் ஆடுவார்னு நினைக்கிறேன். கான்வே வந்து ஆட வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டா ஃபார்ம் அவுட்ல இருக்காரு, ஸோ இன்ஜூர்டா இருக்காரு. இன்னொன்னு எல்லாருமே டாப் ஆர்டர் தான் இவங்க ஆளும் எடுத்து வச்சிருக்காங்க. தீபக் கூட இருக்காரு, திரிபாதி இருக்காப்ல. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு கான்வே இல்லை ரச்சின் யாராவது ஒருத்தர் தான் ஆடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஈவன் பவுலிங்ல நான் சங்கர் கேப்டன் சொன்ன மாதிரி தான், எனக்கு பவுலிங் கொஞ்சம் யோசனையா தான் இருந்தது. ஆனா கிளிக் ஆயிருச்சு, எல்லிஸும் காம்போஜி கிளிக் ஆயிருச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, மேனேஜ் பண்ணிடுவாங்க. டீம் பாஸ் போல 17 பொறுத்தளவுக்கு ஒரு மேட்ச் விக்கெட் எடுப்பாருன்னு ஒரு மேட்ச் அடி வாங்குவாரு, அது ஓகே. பட் சாம் கரண்ட் இருக்காரு, சுட்டி குழந்தை அப்படி வந்தாச்சு. ஸோ எடுத்துச்சுன்னா பொறுத்தளவுக்கு ப்ராப்ளமே இல்லை. சொல்லுங்க. இல்ல இந்த சீசன்ல வந்து 13 செம்மையா வாங்குவோம், அது மட்டும் இருக்கு. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரிக்கல்டனுக்கு ஆப்போசிட்டா வந்து வரிசையா 3 6 நம்ம அடிப்பான். இப்ப இவனோட ஓவர்ல 13 ஓவர்ல இவன் அடிப்பான் ரிக்கல்டன். ஆனா வந்து அண்டர் தோனி இன் சிஎஸ்கே வந்து எல்லாருமே ஒரு டிஃபரெண்ட் பிரீடு. ஸோ வந்து இங்கெல்லாம் வந்து 13 அப்படிலாம் ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஏன்னா சுத்தி வந்து இருக்கிறப்பெல்லாம் பெரிய பெரிய ஆளா இருக்காங்க, இன்புட் கொடுப்பாங்க. ஆனா மும்பை சிஎஸ்கே இந்த இந்த 2 டீமை தவிர்த்துதான் நீங்க மற்ற டீமை பத்தியே சரி ஓகே ஏதாவது பேசலாமான்னு பேசலாம். இந்த 2 டீமே எடுத்தீங்கன்னா அந்த ஒரு, ஆனா ஆர்சிபில கோலியை தவிர யாரும் இல்லன்னு நீங்க ஒத்துக்கலாம். அதான் நெசம், சரிங்களா? ரஜத் படித்தாரு யாஸ் தயால் அன்கேப்டர் ரிட்டையர் பண்ணி வச்சிருக்காங்க 3 பிளேயர்ல. கோலிக்கு மட்டும் 21 கோடி. சிஎஸ்கே கூட ஒத்துக்க வேண்டாம், ஏன்டா மும்பைக்கு வேண்டாம்? கேட்டீங்கன்னா இந்த வட்டம் இருக்கிற டீம்ல ஸ்ட்ராங்கா டீம்னா மும்பை டீம் தானே. எப்படி எடுத்திருக்காங்க டீம், நிறைய எடுத்திருக்கான். இல்ல வீக்கா இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா பும்ரா பவுலிங் நான் சொல்றேன் அடுத்து ஒரே ஒரு விஷயம் தான், 18 ஓவர் 19 ஓவர் 20 ஓவர் மட்டும் சிஎஸ்கே மேட்ச் பார்க்காம 1ஆம் ஓவர்ல இருந்து 20 வரைக்கும் பார்த்தா நல்லது. அவ்வளவுதான், ஃபியூச்சருக்கு நல்லது. ஓகேவா? தல தோனி முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லல. பட் மத்த ஃபியூச்சரும் இருக்கு, அவ்வளவுதான் என்னோட இது. அதுக்கேற்ற மாதிரி சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய மைனஸ், தோனி ஜடேஜாக்கு அப்புறம் ஒரு ஃபினிஷர் ரோல்ல யாருமே எடுக்கவும் இல்ல, குரூம் பண்ணவும் இல்ல. அது ஒரு பெரிய மைனஸ் வரப்போகுது. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா தான் இருக்காங்க. ஒரு கேம் எடுத்துட்டு போய் முடிக்கிறது யாருன்னு இருக்காங்க, நமக்கு யாருமே இல்லை. அதுக்குள்ளே அதான் ஏதாவது ஒரு சீசனாவது ஃபைன் பண்ணிடுறோம் தலைவரும் எழுதிட்டே போறோம் அப்படி. பட்
இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஓவர் எல்லாம் எடுத்தாங்க. ஓவர் பல்ல கட்டி படுத்துட்டாங்க நம்ம கூட. அவன்லாம் எடுக்கவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஜேபி ஓவர் எல்லாம் எடுக்கவே மாட்டாங்க. தம்பி நிக்காண்டு ஓடி தம்பின்றாங்க. இந்த தோட கழட்டிட்டுருவாங்க ஓவர் எனக்கு தெரிஞ்சு. என்னோட பாயிண்ட்ல வந்து ஒரு 2 விஷயம் தான். ஸோ நம்ம இதுல எப்படின்னு எரியும் போங்கனேவும் இவன் தாண்டா டிரைவர். ஸோ அதுல 2 ஆப்ஷன்ல வந்து நான் செலக்ட் பண்றது வந்து இவன் தாண்டா டிரைவர் வந்து ரச்சின் ரவீந்திரா. எப்படியும் டீமே வந்து அவரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அண்ட் இதுல எப்படியும் எரியன் போங்கனே வந்து ருத்துராஜ் பொறுத்தளவுக்கு வந்து ருத்துராஜ் ஒரு பெரிய வெப்பன் இல்ல. இல்லப்பா நான் சொல்றேன் இதுல எப்படி எரியும் போங்கனே வந்து ஜேமி ஓவர்டன் தான். உங்களோட thoughts சொல்லுங்க. இவன் தாண்டா டிரைவர் யாருன்னு சொல்லுங்க. இதுல எப்படி எரியும் போங்கனே வந்து உங்களோட தாட்ஸ் சொல்லுங்க. அவ்வளவுதான். தீபக் கூட மேட்ச் மும்பைக்குள்ளடா. ஏய் மேட்ச் மும்பைக்கு இல்ல, மும்பைக்கும் சிஎஸ்கே தான். சரியா? தெரியும். மத்த டீம் பத்தி தெரிஞ்சுக்கணும். தீபக் கூட சொல்றேன். தீபக் கூட வந்து தீபக் கூட அவன் இதுல எப்படி எரியணும் போங்கனே வா. ஆமா. ஸோ Okay. இதுல அவர் டீம்ல எடுப்பாயான்றதும் தெரியல, அது வேற விஷயம். ஸோ ஆல்ரவுண்டர் இதுல தான் இருக்காரு. ஸோ எடுத்தால் தீபக்கோட, இன்னொன்னு சிவம் தூபே. யாரு இவன் டிரைவரா? ஆமா. ஓகே ஃபைன். அண்ணே சொல்லுங்கண்ணே வேண்டாண்ணே. இவன் தான்டா டிரைவரு. அதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்றேன். நவீன் சொன்ன மாதிரி, கேப்டன் சொன்ன மாதிரி ப்ராப்ளமே எல்லாருமே மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா இருக்காங்க. ராகுல் திரிபாதி, ஸோ எல்லாருமே தீபக் கூட எல்லாருமே மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். யாரை உள்ள எடுக்க போறாங்கன்றதான் தெரியல. இவன் தானா டிரைவர்னா இந்த மாதிரி ரச்சின் ரவீந்திரா மேல ஒரு நல்ல ஒரு எதிர்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் நிறையவே இருக்கு. நல்லா பண்ணுவான்னு நம்பலாம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி தான் ஓவர்டன் வந்து எந்த அளவுக்கு, அதுவும் இந்தியன் ஐபிஎல் பிச்சில் எப்படி போட முடியும்னு தெரியல. பட் பேட்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் எடுக்கிறாங்களான்றது தெரியல, ஐடியா இல்லை, பார்க்கலாம். இருந்தா அவர் தான் எனக்கு தெரிஞ்சு இல்ல சிஎஸ்கே டீமை பார்த்தாலே ரச்சின் ரவீந்திரா மட்டும் இல்ல, ரச்சின் ரவீந்திரா மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ற மாதிரியே இருக்கு. ஸோ மீதி எல்லாருமே வந்து ஆனால் நாங்க செமிக்கு வந்து அந்த பாயிண்ட் தான் நான் அந்த பாயிண்ட் தான் சொல்ல வரேன். இப்ப எல்லாருமே ரச்சினையே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ருத்துராஜ் இது பண்ண போறானுங்க. ஆனா எல்லா சீசன்லயுமே அபவ் 400 450 அடிக்கிற ருத்துராஜ். இந்த வட்டம் பாருங்க, நீ சொன்னீங்கல்ல இவன் தான்டா டிரைவரா, அது வந்து இந்த வட்டம் ருத்துராஜ் தான் பாரு. எப்படி டான்சிங் ரோஸ் கை கொடுத்துருவாப்ல, இன்னொரு 2 மேட்ச் தீபக் கூட இருந்தாலும் கை கொடுப்பாப்ல. எங்களுக்கு ஆள் இருக்குங்க. தலை 4 மேட்ச் கை கொடுப்பா அப்படி. தலையா தலை இதுக்கு சொல்லலாம். நானே வந்து எப்படி சொல்றது, நம்ம வந்து ஒரு பீரியட்ல தோனின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்ப அவனோட மூவ்ஸ் கம்மி ஆயிட்டு இருக்கு. கோலின்னு சொல்றோம். சோ நம்ம பேசுறது சிஎஸ்கே ஆர்சிபி இல்ல. சரி ஓகே. சோ எனக்கு தெரியல, இந்த ஒரு விஷயம் தான் சொல்ல முடியாதுங்க. இப்ப இவன் என்ன பண்ணா, ஒரு சமயம் வந்து நமக்கு இங்க ஆடுறப்போ, சேப்பாக்கில் ஆடுறப்போ 3 ஸ்பின்னர் எடுத்துட்டு போறாங்க. அப்படின்றப்போ 3 ஸ்பின்னருமே இந்தியா 2 இந்தியா, ஒரு இவங்க 100 வச்சுட்டு கான்வே ரச்சின் 2 பேரும் வச்சு ஆடினான்னு ஆடுவாங்க. ஆடுவான், பட் இன்ஜூர்டாவும் இருக்கா, அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கலாம். அதனால மேபி அவாய்ட் பண்ணலான்னு தான் எனக்கு என்ன தெரியும். பார்க்கலாம் என்ன. இவங்களோட பெரிய பிளஸ் மைனஸ் அதான் சிஎஸ்கேவோட. ஒரு பிளேயர் வந்து இதாகலன்னா டக்குன்னு தூக்க மாட்டாங்க. அவனுக்கு திருப்பி வாய்ப்பு ஒரு சீசன் ஃபுல்லா என்டையரா வாய்ப்பு கொடுப்பாங்க. வாட்சன் ஒரு சீசன் ஃபுல்லா அடிக்கவே இல்லை, அடுத்த சீசன் அடிச்சு கப்படிச்ச காரணமே வாட்சன் தான். அந்த மாதிரி ஒரு லாங் ரன் கொடுப்பாங்க. அதனால சொல்ல முடியாது. அதுக்கு பையன் அப்படி இருக்க போதும் வாட்சன் 5 கப்பு வாங்கியிருக்கான். 5 போடா. நவீன் அவளெல்லாம் கப்பு வாங்கியிருக்கான் அப்படி சொல்ற. எதுக்குற 5 எல்லாம் பாயிண்ட் பண்ற? கப்பு வாங்கியிருக்கான். கப்பு அது ஜெயிச்சு இருக்காதுடா, இருக்காது. வெங்கல கிண்ணம் கூட வாங்கலடா, இன்னும் வெங்கல கிண்ணம் கூட வாங்கல. வெயிட் பண்ணு, சரியா? கப்பாடா முக்கியம். ஒரே பிரான்சைஸ் வாங்கினாங்கல்ல கப்பு. என்ன கப்பு? என்ன கப்பு? இந்த ஐபிஎல் கப் வாங்கினாங்களே. யார்? லேடிஸ் டீம். அது
மும்பை இந்தியன்ஸ் அதான் சொல்றேன். லேடிஸ் அவர் அவர் பாருங்க, அவர் இன்னொரு விஷயம் தெரியுமா? இல்ல இன்னொரு விஷயம் தெரியுமா? உமன்ஸ் ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் பாத்தீங்கன்னா உமன்ஸ் ஆர்சிபி வந்து பட்டைய கிளப்புனாங்க. ஃபர்ஸ்ட் மேட்சே 200 எபோ சேஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரோ போய் உமன்ஸ் டீம்ல போய் வேண்டாம் இந்த தடவை நீங்க பாட்டுக்கு இப்படி அடிச்சு ஜெயிச்சிட்டீங்கன்னா தப்போ இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப இதா விஷயம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பாருங்களா, வேணாம் சொன்ன மாதிரிலாம் நியூஸ் வருது. நவீன இன்னொன்னு தெரியுமா? அண்ணே. இந்த வாட்டி கப் யாரு தெரியுமா? இந்த வாட்டி WPL யார் கப் தெரியுமா? உமன்ஸ்ல மும்பை 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 அப்பா அப்பா men's team வாங்க மாட்டான்னு சொல்றேன். மென்ஸ் டீம். men's team வாங்க மாட்டாங்க, அவ்வளவுதானே. மென்ஸ் டீம் வாங்கி அடிக்க வச்சிருக்காங்க வரிசையா, அளவாக அடிக்க வச்சிருக்காங்க. அவங்க வந்து நிறைய வாங்கி வச்சுட்டாங்க. 2005 வருஷம் ஆக போகுது, தூங்கிருச்சு. போதும் 5 வருஷம் சரி வாங்கிட்டாங்க. ஓகே, எம்ஐ பத்தி பேச ஒன் லாஸ்ட் டைம் பார்த்தால அதனாலதான் சிஎஸ்கே சப்போர்ட் பண்றேன். மை செகண்ட் ஃபேவரட் டீம் இஸ் சிஎஸ்கே. போதுமா, போங்க. மும்பை கடைசி லாஸ்ட் 4 இயர்ஸா கிடையாது. ஏன்னா மும்பை வந்து மற்ற டீம் கூட விளையாடணும், அவங்களுக்குள்ளே விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதனால கேப்டன் நீயா நானான்னு போயிட்டு இருந்தனால யாருமே வாங்க முடியல. யாரும் கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணல, அவ்வளவுதான். மோர் ஓவர் டெபெண்டன்சி சூரியகுமார் யாதவ் தான். ஸோ அதனாலேயே வந்து ஒன் பிளேயர் டெபெண்டன்சினால அவங்க அடுத்து எடுத்துட்டு போக முடியல. எங்கேயோ மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. பவுலிங்ல வந்து பெரிய லாகுனா இருந்துச்சு, ஸ்பின் இல்ல, எடுத்த பிளேயர் வந்து வரல. ஸோ இந்த வருஷமும் தே ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித்வுட் பும்ரா ஃபார் 4 to 5 மேட்சஸ். மேபி அதுக்கப்புறம் தான் இன்ஜுரி அப்டேட்டே இருக்கும் மும்பையை பொறுத்தளவுக்கு. சங்கர் பயப்படாத, வந்துடும். சரி, ஸ்குவாடை பார்த்துடுறேன். அப்கோர்ஸ் ஹார்திக் பாண்டியா கேப்டன், பட் என்னை பொறுத்தளவுக்கு ரோஹித் சர்மா தான் கேப்டனு. சூரியகுமார் யாதவ், ராபின் மின்ஸ் அண்ட் பிளேயர் டு வாட்ச் வந்து ரியான் ரிங்கிள்டன் தான். எனக்கு தெரிஞ்சு இவன் தான்டா டிரைவர், அவன் தான். ஸோ ரியான் ரிங்கிள்டன் பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் குவிண்டன் டிகாக். குவிண்டன் டிகாக் ஸ்டைலு எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு. பேட்டிங்கை பார்க்கும் போது பயங்கர ஸ்ட்ராங் டீம். அதே அப்படியே உல்டாவா பவுலிங் பக்கம் வந்தோம் அப்படின்னா, சாரி பேட்டிங்ல முடிச்சிடுறேன். பெவன் ஜாக்கப்ஸ் ஹிட்டரு அண்ட் திலக் வர்மா, சர்ஜித் கிருஷ்ணா ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. நமந்தீர், ஹார்திக் பாண்டியா, அப்கோர்ஸ் வில் ஜாக்ஸ். நம்மளுக்கு தெரியும் ஐபிஎல்லோட இந்த ஆக்ஷன் டேபிள்ல வந்து என்ன இருந்துச்சு அப்படின்றத. வில் ஜாக்ஸ், மிச்சல் சாண்டனர் பிளேயர் டு வாட்ச். ஏன்னா சிஎஸ்கே யூட்டிலைஸ் பண்ணல, மேபி மும்பை யூட்டிலைஸ் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். அப்புறம் பவா, விக்னேஷ் புத்தூர், கார்பின் போஸ். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட், அவர் தான் ஸ்பியர் ஹெட். பட் ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் 2 ஓவர் நல்லா போடுவார், லாஸ்ட் 2 ஓவர் வந்து அடி விழுகும். அப்புறம் கரண் சர்மா ஸ்பின்னரு, தீபக் சாகர் 7 மேட்ச் ஆட முடியும், அதுக்கப்புறம் இன்ஜுரி ஆயிரும். அஸ்வினி குமார், அப்புறம் ரீஸ் டாப்லி, சத்யநாராயணா, அப்புறம் அர்ஜுன் டெண்டுல்கர். எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல, அப்பா இருக்கனால மானு சேர்த்து விடுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் முஜீப் ரஹ்மான் வந்து இஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் கதன்பர்க். அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் முஜீப் எடுத்துட்டாங்க உள்ள. அல்லா கதன்பர்க் அதுக்கு பதிலா வந்து முஜீப் எடுத்துட்டாங்க. ஸோ முஜீப் வந்து மோஸ்ட் ப்ராபப்லி வந்து பவர் பிளேல போடுறதுதான். மற்றபடி ஸ்பின் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் இந்த வருஷமும். அதனாலேயே வந்து மும்பை வந்து மேபி பிரச்சனை ஆகுமோ அப்படின்றதுதான். ஃபாஸ்ட் பவுலிங், பும்ரா இல்லாத சைடு, பும்ரா உள்ள சைடு ரெண்டாவது தான் போய்க்கணும். பும்ரா இருந்தா ஃபுல் ஆஃப் கான்பிடன்ஸ், பும்ரா இல்லாத சைடு ஃபுல் ஆஃப் கான்பிடன்ஸ் கிடையாது. சோ அதுதான் விஷயம். ஜஸ்பிரீத் பும்ரா இல்ல, பவுலிங் எப்படி ஸ்ட்ராங்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. அதான் பேட்டிங் வந்து பயங்கர எக்ஸ்ப்ளோசிவா தான் இருக்காங்க. அதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இவன் ஸ்கை ஆடும், ஸ்கை ஃபார்ம்லனாலும் ஐபிஎல்ல பட்டைய கிளப்பிடுவாரு. நமந்திரும் ஓரளவுக்கு லாஸ்ட் சீசன் நல்லா தான் விளையாண்டாங்க. இந்த ராபின் மின்ஸ் சொல்லி எப்பயுமே வந்து மும்பை பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்ல யாராவது புது பிளேயருக்கு வந்து டக்குன்னு சான்ஸ் கொடுப்பாங்க. 2-3 மேட்ச் பார்த்தீங்கன்னா பயங்கரம். இந்த ராபின் மின்ஸ் எடுத்ததே வந்து ஆக்சுவலி ஐபிஎல் ஆக்ஷன்லேயே வந்து நல்ல ஒரு காம்படிஷன்ல எடுத்தாங்க. ஸோ நல்ல பவர் ஹிட்டர் சொல்றாங்க. அதே மாதிரி தான் இந்த டேவன் ஜேக்கப்ஸ்ன்றதும் நியூசிலாந்து பிளேயர் பவர் ஹிட்டர் தான். ஸோ அவங்க எடுக்கிற பேட்டிங்ல தான் இந்த தடவை என்னமோ ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படியும் ஃபிட்டராக தான் வச்சிருக்காங்க. அவங்க இலக்கு ஒருமா இருக்காங்க நமக்கு தெரியும். ஸோ ரோஹித்தும் மாட்டினா அவ்வளோதான். பட் பவுலிங்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ட்ரெண்ட் போல்ட்டு, ஸோ தீபக் சகர் இப்போ ரீசெண்டாக எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியும்.
இப்போ எனக்கு கன் போல தான் இருக்காரு. பும்ரா இல்ல. ஸோ வேற யாரை வச்சு அவங்க போடுவாங்கன்னு தெரியல. ஸோ அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங்லேயே ஒரு புது பையன் ஹர்திக் பாண்டியா? ஆமா, அவரு ஐபிஎல் அதெல்லாம் பட்டைய கிளப்புவாங்கல்ல. நீங்க சொல்லலாங்க, ஒரு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பவுலரா ஃபாஸ்ட் பவுலர் யார் வச்சிருக்கீங்க? எனக்கு அதான் ஓகே. ஸ்பின்னர் கூட ஓகே, வில்ஜாக்ஸ் இருக்காரு, முஜிபுர் ரஹ்மான் வச்சிருக்கீங்க, ஓகே, இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. ஃபாஸ்ட் பவுலிங் எனக்கு தெரிஞ்சு மும்பை வீக்கா இருக்கிற மாதிரி தெரியும். அதாவது பும்ரா இல்லாம பும்ரா வந்துட்டாருன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. இப்படிதான் சொல்லணும். இல்ல, இவங்களோட பவுலிங் ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னா, 4 ஓவர் 5 ஓவர் வந்து மும்பைல ஸ்விங் ஆகும். அதுக்கப்புறம் வந்து மும்பை பிச் வந்து அடிபடுற பிச், செம்மையா அடி விழுகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டீம் இருக்காங்க. தீபக் சாகரும் சரி, அவே உள்ள ரெண்டுமே எடுத்துட்டு வருவான். ட்ரெண்ட் போல்ட்டும் சரி, அவே ஸ்விங் அந்த 2 ஓவர் நல்லா, அந்த 4 ஓவர் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பும்ரா இல்லாத ஆப்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா தெரியும். ஏன்னா விக்கெட் தேவைப்படுறப்ப பும்ரா யூஸ் பண்ணணும். பட் அதுல வந்து ஒரு 4 மேட்ச் 5 மேட்ச் அடி ஆயிட்டாலே டோர்னமெண்ட் வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ அதுக்கப்புறம் மேல எடுத்துட்டு போறது வந்து எப்படி நான் போறேன்னு தெரியல. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இந்த டீம் ஃபார்மேட் எப்படி இருக்கு அப்படின்னா, பேஸ்ட் திலக் வர்மா வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அதுதான் பில்ட் ஆகும். திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், இந்த 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா மும்பை வில் வின். ஆனால் பவுலிங் பக்கம் நீங்க எவ்வளவுதான் ரன் கொடுத்தாலும் அடிக்கிற பேட்டிங் சைடு இருக்கு. பட் பேட்டிங் சைடு ஃபெயில் ஆச்சுன்னா மும்பை இஸ் கோயிங் டு ஃபெயில். இல்ல, ரோஹித் சர்மாவோட கிளியர் இன்டென்ஷன் இஸ் கோயிங் டு கிவ் ஹிஸ் பெஸ்ட் தான். ஸோ ரோஹித் சர்மா வந்து மேபி ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டா இருக்கலாம் இந்த ஐபிஎல். அவர் வந்து அவரோட ஸ்டைல விட போறது கிடையாது. ஸோ லெட்ஸ் சி. அதான் எவ்வளவுதான் வந்து பவுலிங் ரன் கொடுத்தாலும் அடிக்கிற பேட்டிங் சைடு இருக்கு. பட் பேட்டிங் சைடு ஃபெயில் ஆனா மும்பை இஸ் கோயிங் டு ஃபெயில். இல்ல அதெல்லாம் இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்ப மும்பை வந்து அடி வாங்குற ஒரு இடம்னா டெத் பவுலிங் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஓப்பனிங் ஸ்டார்ட்லாம் வந்து தீபக் சகர் பயங்கரமா ஸ்விங் ஆகும், எஸ்பெஷலி வாங்கடே. அவன் இங்க சேப்பாக்ல பயங்கரமா அவனுக்கு எடுத்து கொடுப்பான் ஸ்விங். வாங்கடையில எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் 3 ஓவரை இனிஷியலா போட விட்டுருவாங்க. அவனுக்கு பிளான் என்னன்னா தீபக் சகரை இனிஷியலா போட விட்டு நம்ம எப்படி இவனை அதிரனாவை யூஸ் பண்றோமோ ஒரு 9 ஓவருக்கு அப்புறம் அந்த மாதிரி பும்ராவை கொண்டு வருவோம் தான் அவன் கான்செப்ட். போல்ட்டும் நமக்கு லாஸ்ட் ஓவர்ல கொஞ்சம் அடிக்க விட்டாலும் கரெக்டா போட்டுருவானே. போகட்டும், ராஜஸ்தான் ராயலுக்குலாம் சூப்பரா போட்டான் போல்ட். அந்த இனிஷியல் ஸ்பெல் போடுவான். இன்னொன்னு, அவன் மும்பை அவனுக்கு பழக்கப்பட்ட கேம்ப், வாங்கடையில எக்கச்சக்க மேட்ச் ஆடி இருக்கா 2-3 வருஷம் இருந்து. எனக்கு தெரிஞ்சு இனிஷியலா வந்து அவுட் ஆஃப் கிரிக்கெட் தான். பட் வந்து ஆனா இந்த வருஷம் நினைக்கிறேன் போல்ட் இல்ல. 2 ஓவர் பும்ராவோட டேஞ்சரஸ் ட்ரெண்ட் போல்ட். ஆனால் மத்த எல்லா பவுலரோட ரொம்ப ரன் கொடுக்கறதுல டேஞ்சரஸ் வந்து லாஸ்ட் 2 ஓவர்ல. லாஸ்ட் 2 ஓவர்ல 30 ரன் போகும். இதுதான் விஷயம். சங்கர், என்ன உங்க டீம் பத்தி பேசிட்டு பேசாம உட்காந்துருக்க? எப்படியா குமாரு? இல்ல 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 ஆக்சுவலா நவீன் சொன்ன மாதிரி டெப்த் ஓவர்ல தான் இங்க ப்ராப்ளம். அதாவது ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ் எனக்கு தெரிஞ்சு டீமை பொறுத்தளவுக்கு பும்ரா இல்லாதப்ப சூப்பரா போட்டுருக்காங்க. செம்மையா பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம், ஆனா ஒரே ஒரு பாயிண்ட். நீங்க இது இல்லைன்னு சொன்னீங்களா ஸ்பின்னர். நீ உங்களுக்கு சாட்னர் வந்து வாங்கடையில 4 ஓவர் 25-30 தான். நீங்க பாருங்களேன். ஏன்னா அவன் பால ஃபிளைட் பண்ணி போடுவான் சாட்னர். அவன் பால ரொம்ப கஷ்டம் டேக்கிள் பண்றது. ஆமா பாருங்க, இல்ல வாங்கடையில கரெக்டா சூட் ஆகுமே அவனுக்கு. இல்ல 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 அது ஓகே ஃபைன். ஆனா என்ன பொறுத்தளவு என்னோட பாயிண்ட் என்னன்னா, 15 ஓவர்ஸ் ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளா போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மும்பையை பொறுத்தளவுக்கு. பும்ரா இல்லைன்னா ஓகேவா, பும்ரா வந்துட்டா அந்த 20 ஓவர்ஸ்க்குமே ஆல் கன்ஃபார்மா வந்து சூப்பரா போடுவாங்க. ஓகேவா, ஒண்ணு. ரெண்டாவது வந்து சாண்ட்னரு, சர்மா வந்து லெக் ஸ்பின்னுக்கு வந்து ஆக்சுவலா வந்து இப்ப எந்த ஒரு டீம்லயுமே எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஸ்பின் வந்து லெக் ஸ்பின் வச்சிருக்காங்களான்னு தெரியல. யார் வச்சிருக்கா? சிஎஸ்கேல இருக்கா அப்படி டீம்ல? பாஸ் சரி பாஸ், அது வேற. ஆமாடா சரி, அவன் இங்க இல்ல சிஎஸ்கேல இல்ல. உனக்கு மும்பை சிஎஸ்கே ஆட்சி போட தெரியுமா? எவ்வளவு பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க. என்ன இருந்தாலும் இப்போ இல்லடா நம்ம பேசுறது மும்பை சிஎஸ்கே. யாரு இன்னொரு நம்ம விளையாட போற அந்த சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இவன் கிடையாது, பாண்டியா கிடையாது. ஏன்னா போன இயர் லாஸ்ட்ல வந்து ரொம்ப ஸ்லோவா போட்டனால ஒரு மேட்ச் பேனு.
அதனால இந்த மேட்ச் பாண்டியா அப்ப அந்த கிடையாது. ஒரு மேட்ச் மட்டும் ஜெயிச்சிருவாங்க. இல்ல அந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு அந்த மேட்ச் பாண்டியாவும் இல்ல உம்ராவும் இல்ல. இல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் என்னன்றது ரிசல்ட் அப்புறம் பார்க்கலாம். பட் என்ன பொறுத்த அளவுக்கு வந்து பேட்டிங் ஆர்டர்ல எவனாவது ஒருத்தன் ஃபெயில் ஆனாலும் மீதி அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் பேட்ஸ்மேன்ல கண்டிப்பா ஒருத்தனாவது நல்லா அடிப்பான். ஓகேவா? அது சூரியகுமார் யாதவா இருக்கலாம், ரோஹித் சர்மாவா இருக்கலாம், இல்ல திலக் வர்மாவா இருக்கலாம். இவங்க எல்லாம் வந்து செம ஹீட்டர்ஸ் ஆக்சுவலா. ஸோ இதுல எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அதே மாதிரி ரயான் எடுத்தாங்கன்னா அவனும் ஆக்சுவலா ஹிட்டர் தான். ஓகேவா? மின்ஸும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இவங்க எப்படி எடுக்க போறாங்க, என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் வைக்க போறாங்கன்றது தெரியாது. பட் ஜென்ரல் பாயிண்ட்ல வந்து பேட்டிங் ஆர்டர் வந்து மும்பையை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங். ஆல்ரவுண்டர்ஸும் ஓரளவுக்கு அங்கே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. பவுலிங்கில் வந்து சாகரா போல்டா அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது இவங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஓவர் 6 ஓவருக்கு வந்து ஸ்டேபிள் பண்ணிடுவாங்க. ஆனால் லாஸ்ட் கண்டிப்பாக 5 ஓவர் அடிக்க தான் விடுவாங்க. அது எந்த டீமாக இருந்தாலும் சரி. பட் இவங்கள பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னமும் வந்து அந்த பவுலிங் ஸ்ட்ராங் வந்து இன்னும் மும்பைக்கு இல்லை. ஸோ ஒன்ஸ் வந்து மும்ரா வந்துட்டாருன்னா சொல்லுவாங்க இல்லை, அந்த கில்லி படத்தில் விஜய் வந்தோடனே ஒரு சவுண்ட் விடுவான் இல்லை, அந்த மாதிரி தான் மும்ரா வந்தது தான் அந்த ஒரு எஃபர்ட் இருக்கும். ஸோ இதுதான் என்னோட 3 வாரம் இல்லையானே நாட் அவைலபிள் அப் டு 3 வீக்ஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமும் டெஸ்டுக்கு அப்புறம் தான் ஆட முடியும். இன்னொரு மேட்டர் இருக்கு. அந்த ஒரு மாசத்துக்கு அப்புறம் அவன் வர்றப்ப இவன் இன்ஜூர் ஆயிடுவான், தீபக் சகர். ஆமா, இங்க இருங்க. அது ஆக்சுவலா ஒரு இது ஒன்று இருக்கு. கடைசி 5 வருஷமா 7 மேட்சுக்கு மேல ஆடினது இல்ல தீபக் சகர் ஐபிஎல்ல. கடைசி 5 வருஷமா அந்த ரெக்கார்ட வச்சிருக்காரு தலைவன். கேட்காத மாதிரியே போன் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பவுலிங் தான் ரொம்ப இதா இருக்கு. இவன் தான் டிரைவர். எனக்கு தெரிஞ்சு திலக் வர்மா வந்து எஸ்கே எனக்கு தெரிஞ்சு நீங்க இவன் தான் டிரைவர். சங்கர் இவன் தான் டிரைவர். யாரு? கை சூரியகுமார் தான். ஃபைன். ஸோ ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு ஸ்கைக்கு. ஸோ இவன் தான் டிரைவர் கோஸ் டு ஸ்கை தான். ஸோ இதுல எப்படி எரியும் போங்கனே வந்து நான் வந்து ஹார்திக் பாண்டியா சொல்லலாம்னு இருக்கேன். அர்ஜுன் டெல்கர் விளையாடவே மாட்டான். விளையாடுறான்னு சொல்லு. ஹார்திக் பாண்டியா எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், கேப்டன்சில இருக்காது. பிரச்சனை அங்க இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. பிளேயர் சொல்லும் போது உங்களுக்கு எல்லாரும் சர்ப்ரைஸா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஆனா கண்டிப்பா நடக்கும் பாருங்க. நிசாத் வில்லியம்ஸ் பவுலிங் ஆடலன்னு சொல்லிட்டு எப்படி 2-3 மேட்ச் அவனுக்கு கொடுத்து அவன் நல்லா அடி வாங்க தான் போறான். சோ அவனை நிசாத் வில்லியம்ஸ் சவுத் ஆப்பிரிக்கால ஒரு பேஸ் பண்ணுவாங்க. அப்படியா எடுத்திருக்காங்க அவனை சவுத் ஆப்பிரிக்கா டீட்டெயில்ல சாவடி அடிச்சாங்க. இல்ல இது வரைக்கும் எல்லாமே சாவடி அடிச்சிருக்காங்க. அவனை எதுக்கு எடுத்திருக்காங்கன்னு தெரியல. எப்படி 2-3 மேட்ச் கொடுத்து அடி வாங்க தான் போறாங்க. பாத்துட்டு வில் ஜாக்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும். வில் ஜாக்ஸ் சொல்லுவாங்க பவுலிங் ஆப்ஷன் இருக்கும். வில் ஜாக்ஸ் எடுப்பாங்க, கண்டிப்பா எடுப்பாங்க. அதுக்காக தான் எடுத்திருக்கானுங்க. எங்கடா ஓப்பனிங் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ரேன் ரிங்கிள்டனா கூட இருக்கலாம். ஏதாவது இன்ஜுரி மேபி டெஸ்ட் பண்ணலாம். யுவர் பாயிண்ட்ஸ் கைஸ். ஸோ கண்டினியூ டு சப்போர்ட் அவர் சேனல் ஆஃப் SNJ's Knuckleball. ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய ரிவ்யூஸும் அனாலிசிஸும் வரப்போகுது. ஸோ கண்டினியூ டு சப்போர்ட் அவர் சேனல் SNJ's Knuckleball. தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வியூவிங் த வீடியோ.